கோயில்ல முருகப்பெருமான் பிரம்மாவை சிறைபிடித்து வைத்து பிரம்ம சாஸ்தாவாக வீற்றிருக்கிறார். அது என்ன பிரம்ம சாஸ்தா? சரி, முருகர் எதுக்காக பிரம்மாவை சிறைபிடித்தார் அப்படின்னு சொல்லி அந்த வரலாற்று புராண கதையை பார்க்கும் பொழுது, முனிவர்களும் தேவர்களும் சிவபெருமானினுடைய அந்த சிவ தாண்டவத்தை பாக்குறதுக்காக கைலாயம் போறாங்க. அப்ப வர்ற எல்லாருமே விநாயகரையும் முருகரையும் வணங்கிட்டு அதுக்கப்புறம் உள்ள போறாங்க. ஆனா இந்த பிரம்மா என்ன பண்றாரு, அவசர அவசரமா ஓடி போய் சிவனோட தாண்டவத்தை பார்க்கணும் அப்படின்ட்டு போறாரு. அப்ப போற வழியில முருகப்பெருமான் அவரை புடிச்சு, இருங்க, சரி இவ்வளவு அவசர அவசரமா உள்ள போறீங்களே, நீங்க யாரு அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் கேட்கும்போது, முத்தொழிலில் முதல் தொழிலை செய்கின்ற பிரம்மா நான், எனக்கு நான்முகன்னும் ஒரு பேர் இருக்கு, நான் பிரம்மா வந்திருக்கேன், என்னையவே நீ யாருன்னு கேட்கிறியா அப்படின்னு சொல்லி பிரம்மா முருகப்பெருமான் கிட்ட சொல்றாரு. அடுத்ததா முருகப்பெருமான், நீங்க தான் உலக உயிர்கள் எல்லாத்தையும் படைக்கிறீங்க அப்படின்னு, நானே அவசர அவசரமா உள்ள போகணும்னு போறேன், நீ ஏன் என்னை இப்படி கேள்வியை கேட்டு கேட்டு உயிரை எடுக்கிற அப்படின்னு சொல்லி பிரம்மா கேட்கும் பொழுது, உயிரை எடுக்கிறது என் வேலை கிடையாதே, அது யமதர்மராஜாவோட வேலையே அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, யாருப்பா நீ, உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது முருகப்பெருமான் மீண்டும் ஒரு கேள்வியை கேட்கிறார். சரி, உலக உயிர்களை எல்லாம் படைக்கிறேன்னு சொல்றீங்களே, எதை வச்சு இந்த உயிரை எல்லாம் படைக்கிறீங்க அப்படின்னு முருகன் கேட்கும் பொழுது பிரம்மா சொல்றார், ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தை வச்சு படைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படியா, சரி, ஓம் அப்படிங்கிற அந்த பிரணவ மந்திரத்தினுடைய பொருளை சொல்லுங்கள் அப்படின்னு முருகப்பெருமான் கேட்கும் பொழுது பிரம்மாவுக்கு பொருள் தெரியல. அவர் முழிக்கிறார். உலக உயிரை எல்லாம் ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தை வச்சு படைக்கிறீங்கன்னா ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தினுடைய பொருள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல, தெரியலையே அப்படின்னு சொல்லி மண்டையில கொட்டி பிரம்மாவை சிறைப்பிடித்து முருகப்பெருமான் வைக்கிற இடம்தான் இந்த ஆண்டார் புத்தம். இன்னொன்னு, இந்த கோவிலினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, பதவி உயர்வை உங்களுடைய கைகளில் கொண்டு வந்து சேர்க்கிற ராஜாவா இங்க அந்த முருகப்பெருமான் இருக்கார். அப்படி அவரை தரிசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களும் கிடைக்குது அப்படிங்கிறது இங்கு வருகிற ஒவ்வொரு பக்தர்களினுடைய ஆகச்சிறந்த நம்பிக்கையாக இருக்கு. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.